நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்ற போதிலும் சில பிரதேசங்கள் கவனிப்பாரற்று கிடக்கின்றமை கவலைக்குரியதே. இயற்கை அனர்த்தம் மாத்திரமன்றி யுத்தத்தினாலும் பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னமும் தமது அடிப்படை தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதில் பாரிய இன்னல்களுக்கு முகம் கொடுத்துள்ளனர். ஆம், கல்முனை குருந்தியடி கிராம மக்கள் எதிர்கொள்ளும் இன்னல்கள் குறித்து இன்று நாம் ஆராய்கின்றோம். நாட்டில் யுத்தம் நிலவிய காலகட்டங்களில் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு தமது இருப்பிடங்களை இழந்த சுமார் 60 குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் கல்முனை குருந்தியடி கிராமத்தில் மீள குடியேற்றப்பட்டுள்ளனர். எனினும் பெயரளவில் மாத்திரமே தமது மீள்குடியேற்றம் அமைந்துள்ளதாக இக்கிராம மக்கள் அங்கலாய்க்கின்றனர். குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகளை பெற்றுக் கொள்வதில் தாம் பாரிய சிரமங்களை எதிர்கொள்வதாகவும் இவர்கள் தெரிவிக்கின்றனர். பாதிக்கப்பட்டு 93 இங்க வந்து நாங்கள் குடிவந்து திரும்பி சுலாமி 2004ஆம் ஆண்டு சுலாமி எடுத்ததுலேருந்து நாங்கள் தண்ணி 2007ஆம் ஆண்டு வரையும் முகாமிலிருந்து போட்டு வந்து தண்ணி வசதி இல்லாமல் மாடியில் தண்ணி எடுத்து கொண்டிருக்கிறோம். தமது அன்றாட தேவைகளுக்கான குடிநீரை பெற்றுக் கொள்வதற்காக ஏனைய பிரதேசங்களுக்கு வெகு தூரம் செல்ல வேண்டியுள்ளதாகவும் இவர்கள் குறிப்பிடுகின்றனர். கிணத்துல வாழ தண்ணி எங்களுக்கு குடிக்க இயலாது, ஏன்னா உப்பு. அத்துடன் கிராமத்தில் சேதமடைந்து காணப்படுகின்ற பொது கட்டிடங்களை புனரமைப்பதற்கும் குப்பை கூலங்களை அகற்றுவதற்கும் எவ்வித நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் இவர்கள் தெரிவிக்கின்றனர். நாங்க வருத்தப்படுற இதை பத்தி தான். குப்பையை கொண்டு எங்கே போடுவோம், எங்களை புள்ளிகளை எப்படி வச்சு பார்ப்போம். அங்கால போனா கடல் வருது, இங்கால வந்தா இப்படி பிரச்சனைகள் இருக்கக்குள்ள நாங்கள் எங்களோட புள்ளிகளை நாங்கள் எப்படி பாதுகாக்கிறோம். இவ்வாறு பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் இக்கிராம மக்கள் தொடர்பில் அதிகாரிகள் எப்போது கவனம் செலுத்துவர்? மீன்பாடும் தேனாடு என்ற சிறப்பு பெயரினால் அழைக்கப்படும் மட்டக்களப்பு மாவட்டம் இலங்கையின் இயற்கை எழில் கொஞ்சம் பிரதேசங்களில் ஒன்றாகும். இயற்கையாகவே இங்கு அமைந்த நீர்நிலைகள் மனதில் இன்பத்தை ஏற்படுத்துவதுடன் இந்த நீர்நிலைகளில் காணப்படும் தாவரங்கள் கண்களுக்கு குளிர்ச்சியையும் தருகின்றன. மட்டக்களப்பு மாவட்டத்தின் எழுவான்கரை மற்றும் படுவான்கரை பிரதேசங்களில் அதிகம் காணப்படும் தாவரமே இது. ஆற்று வாழை என்று அழைக்கப்படுகின்ற இந்த தாவரமானது நன்னீர் மீன்பிடிக்கு இடைஞ்சலாக இருந்தாலும் நீர்வாழ் உயிரினங்களுக்கு அனுகூலங்களையே வழங்குகின்றது. பார்லிமென்ட் உறுப்பினர் துமிந்த சில்வாவிற்கு பிணை வழங்குவதற்கு எந்த ஒரு நீதிமன்றத்திலும் சட்ட வைத்திய அதிகாரியிடம் அவரை முன்னிலைப்படுத்தவில்லை என கொழும்பு பிரதம சட்ட வைத்திய அதிகாரி டாக்டர் ஆனந்த் சமரசேகர தெரிவித்துள்ளார். துமிந்த சில்வா வைத்தியசாலையிலிருந்து வெளியேறியதன் பின்னர் ஹிருணிகா பிரேமச்சந்திர ஊடகங்களுக்கு வழங்கிய கருத்து குறித்து தெளிவூட்டும் வகையில் அறிக்கையொன்றை வெளியிட்டே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கிருமிகள் கூட செல்லக்கூடாது. மண்டையோட்டின் ஒரு பகுதி அகற்றப்பட்டுள்ளது. இவ்வாறு உடல் நலம் பாதிக்கப்பட்ட ஒருவர் கூட்டம் ஒன்றுடன் வாகனம் ஒன்று இல்லாமல் வீதியில் நின்று செல்கின்றார். அவ்வாறெனின் அங்கு கிருமிகள் காணப்படவில்லையா? அவ்வாறாயின் சட்டத்தரணிகள், நீதிமன்ற வைத்திய அதிகாரிகள், வைத்தியர்கள் ஆகிய அனைவரும் இதுவரை முற்று முழுதாக பொய்யான தகவல்களையா கூறியுள்ளனர். இறுதியில் எமக்கே அனைத்தும் இல்லாமல் போனது. பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வா நீதிமன்றத்தில் ஆஜராகும் சந்தர்ப்பத்தில் தலைப்பகுதிக்கு கிருமிகள் செல்வதற்கான வாய்ப்புள்ளதாகவும் அவரது சுகாதார நிலைமைக்கு பாதிப்பு ஏற்படக்கூடும் எனவும் உறுதிப்படுத்தும் வகையிலான எவ்வித வைத்திய அறிக்கையும் வழங்கவில்லை என கொழும்பு பிரதம சட்ட வைத்திய அதிகாரி டாக்டர் ஆனந்த் சமரசேகர் தெரிவித்துள்ளார். கொழும்பு பிரதம நீதிவான் நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்கும் வகையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் பாராளுமன்ற உறுப்பினர் நீதிமன்றத்தில் ஆஜராவதற்குள்ள இயலுமை மற்றும் சுகாதார நிலைமை குறித்து சட்ட வைத்திய அதிகாரியினால் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதனை அடுத்து பெற்றுக்கொள்ளப்பட்ட தகவல்கள் விசேட வைத்திய சபைக்கு சமர்ப்பிக்கப்பட்டதாக கொழும்பு பிரதம சட்ட வைத்திய அதிகாரி குறிப்பிட்டார். பாராளுமன்ற உறுப்பினர் உரிய வைத்திய பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டதன் பின்னர் சுவாசம் தொடர்பிலான விசேட வைத்திய அதிகாரியின் ஊடாக தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்குமாறு விசேட வைத்திய சபை கூறியிருந்தது. எனினும் அவ்வாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படாது உத்தேச மேலதிக சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ளவில்லை என கொழும்பு பிரதம சட்ட வைத்தியர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் பத்திரிகைகளில் வெளியான கேலி சித்திரங்களில் இருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து.
பிப்ரவரி மாதத்தில் ஐரோப்பாவிலிருந்தும் தெற்காசிய நாடுகளிலிருந்தும் அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். அந்த மாதத்தில் ஐரோப்பிய நாடுகளிலிருந்து 43,635 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். அது கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் 13.7% அதிகரிப்பாகும். இதுவேளை ரஷ்யா மற்றும் கிழக்கு ஐரோப்பிய நாடுகளிலிருந்து இலங்கைக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 17% அதிகரித்துள்ளது. கடந்த பிப்ரவரி மாதத்தில் மாத்திரம் தெற்காசிய நாடுகளிலிருந்து 22,191 சுற்றுலா பயணிகள் இங்கு வந்துள்ளனர். அது 2.5% அதிகரிப்பு என்பதுடன் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வந்த சுற்றுலா பயணிகளின் சதவீதம் 1.8% குறைவடைந்துள்ளது. எனினும் சீனாவிலிருந்து இலங்கைக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையில் 89% அதிகரிப்பை காண முடிகின்றது. இந்த வருடத்தின் முதல் 3 மாதங்களில் நாட்டிற்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 1,90,643 என்பதுடன் முன்னைய வருடத்துடன் ஒப்பிடுகையில் அது 12.5% அதிகரிப்பாகும் எனவும் இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்டுள்ள தகவல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் பாலித்த ரங்கை பண்டார சிலாபத்தில் இன்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தார். மின்சார கட்டணத்தை குறைக்குமாறு மக்கள் வீதிக்கு இறங்கியுள்ளனர். சிலாபம் மக்களும் இதே காரணத்துக்காக என்னுடன் வீதிக்கு இறங்கினர். அரசாங்கத்தின் குண்டர்கள் எவரும் இதற்கு தடை ஏற்படுத்தவில்லை. இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு ஐக்கிய தேசிய கட்சியின் மாகாண சபை உறுப்பினர் ஒருவரும் அவரது குண்டர்களுமே தடை ஏற்படுத்தினர். குற்றப்பிரேரணை கொண்டுவரப்பட்ட காலப்பகுதியில் 18வது அரசியலமைப்பு திருத்தத்தின் போது அரசாங்கத்தை பாதுகாப்பதற்கு ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையிலான நிர்வாகம் செயற்பட்டது என்பதனை நாம் தெளிவாக நிரூபித்து காட்டினோம். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க ஆடை அணிந்து கொண்டு அரசாங்கத்துக்கு உதவி செய்ய முற்படும் போது அவர் நியமித்த அமைப்பாளர்கள் ஆடையின்றி அரசாங்கத்துக்கு உதவி செய்வதற்கு நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். வேலைவாய்ப்புகள் இல்லாத நிலையில் ஜித்தாவில் தங்கியுள்ள இலங்கையர்கள் தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்தி வெளியிட்டது. ஜித்தா சர்ஃபியா பாலத்திற்கு அருகில் நிர்கதி நிலைக்குள்ளான இலங்கையர்களை தலா 25 பேர் வீதம் நாளாந்தம் அனுப்பி வைக்க சவுதி அரசாங்கம் தீர்மானம். ஜித்தா சர்ஃபியா பாலத்திற்கு கீழ் இருந்த இலங்கையர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டனர். இவர்கள் எப்போது நாட்டிற்கு மீண்டும் அழைத்து வரப்படுவர்? இன்றைய எமது பிரதான செய்திகளில் ரிப்போர்ட்டராக இணைந்து கொள்கின்றார் மட்டக்களப்பிலிருந்து உதயகாந்த். கல்லடி பிரதேசத்தில் குரங்கினம் பாடசாலைகள் அத்துமீறி நுழைந்து மாணவர்களை மிகவும் அசௌகரியத்துக்கு உள்ளாக்கி வைத்தியசாலையில் அனுமதிக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தது. அண்மையில் கல்லடி முகத்துவாரம் விபுலானந்த வித்தியாலயத்தில் இக்குரங்கினர் மடக்கி பிடித்து வன விலங்கு பாதுகாப்பு அதிகாரிகளிடம் ஒப்படைத்துள்ளனர். நியூஸ் செய்திகளுக்காக மட்டக்களப்பிலிருந்து ரிப்போர்ட்டர் உதயகாந்த். அநாகரிக தர்மபாலவின் 80வது ஞாபகார்த்த தினம் இன்றாகும். இதனை முன்னிட்டு இலங்கை மகாபோதி நிலையம் பல்வேறு நிகழ்வுகளை ஏற்பாடு செய்திருந்தது. கொழும்பு மாளிகா கந்தை மகாபோதி நிலையத்தில் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு உலருணவுப் பொருட்களை வழங்கும் நிகழ்வு இலங்கை மகாபோதி நிலையத்தின் தலைவர் பானகல உபதிச தேரர் தலைமையில் நடைபெற்றது. ஸ்ரீமத் அனகாரிக தர்மபாலத்துமாகே 150 ஜன்மதின சமரන්න වෙනවා. அடுத்த வருடமளவில் அதாவது 2014ஆம் ஆண்டளவில் ஸ்ரீமத் அனகாரிக தர்மபாலவின் 150வது ஜனன தினம் கொண்டாடப்பட உள்ளது. அனகாரிக தர்மபால தொடர்பிலான விடயங்களை இளம் சமூகத்துக்கு தெரியப்படுத்த நாம் எதிர்பார்க்கின்றோம். அதனை முன்னிட்டு முத்திரையொன்றை வெளியிடுவதற்கும் எதிர்பார்த்துள்ளோம். அதே போன்று இந்தியாவின் சாஞ்சி பௌத்த பல்கலைக்கழகத்தில் அனகாரிக தர்மபாலவின் பேரில் கல்வி நடவடிக்கைகளை ஆரம்பிக்க உள்ளோம். අනගාරික ධර්මපාලතුමාගේ නාමයෙන් අධ්‍යාපනික කටයුතු ආරම්භ කරන්න. மகளிருக்கான மாகாண மட்ட 2020 கிரிக்கெட் போட்டிகளில் மேல் மற்றும் மத்திய மாகாண அணிகள் அரையிறுதிக்கு தகுதி பெற்றன. வடமத்திய மற்றும் தென் மாகாண அணிகள் அரையிறுதிக்கு தெரிவான ஏனைய அணிகளாகும். மகளிருக்கான மாகாண மட்ட 2020 கிரிக்கெட் தொடரில் கொழும்பு மூவஸ் மைதானத்தில் இன்று 2 போட்டிகள் நடைபெற்றன. முதல் போட்டியில் மேல் மற்றும் தென் மாகாண அணிகள் விளையாடின. போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய மேல் மாகாண அணி 19 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 105 ஓட்டங்களை பெற்றது.
ஓஷதி ராணசிங் 26 ஓட்டங்களையும் சசிகலா ஸ்ரீவர்தன 27 ஓட்டங்களையும் பெற்றனர். உதேஷிகா பிரபோதினி 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 106 ஓட்டங்களை நோக்கி பதிலளித்தாடிய தென் மாகாண அணியால் 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகளை இழந்து 93 ஓட்டங்களை பெற முடிந்தது. அனுஷ்கா சாஞ்சீவனி 27 ஓட்டங்களை பெற்றார். பந்துவீச்சு சசிகலா ஸ்ரீவர்தன, செரீனா ரவிக்குமார் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். இதேவேளை மத்திய மற்றும் ஒருங்கிணைந்த மாகாண அணிகள் இரண்டாவது போட்டியில் மோதின. போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய மத்திய மாகாண அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட்டுகளை இழந்து 120 ஓட்டங்களை பெற்றது. எனினும் பதிலளித்தாடிய ஒருங்கிணைந்த மாகாண அணி 15.5 ஓவர்களில் 67 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்து தோல்வியை தழுவியது. இத்துடன் இன்றைய எமது 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை இரவு 10:45 இடம்பெறும். வணக்கம்.